Hi guys, welcome to Oru Soltumasa channel and this is your Arvind. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ இந்த படம் என்ன மாதிரி ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் கைண்ட் ஆஃப் ஹாரர் காமெடி அப்படின்ற ஜானர்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஹாரரும் ஒர்க் ஆகலை, காமெடியும் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். நம்ம தெரியும், நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க இதில் கொஞ்சம் பேர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கோபி சுதாகர் ஆகட்டும், விஜய் ஹரிஜா ஆகட்டும், இல்லை ஆக்டர்ஸ் முனிஷ்காந்த் ஆகட்டும், யாஷிகா ஆனந்த் ஆகட்டும், ரித்விக் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஒரு 13 பேர் பக்கத்தில் 15 பேர் பக்கத்தில் நடிச்சிருக்காங்க. பட் எங்கேயுமே அந்த கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த கண்டென்ட்ன்றதே மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம தெரியுது, லைக் ஸ்டார்டிங் 10 to 20 மினிட்ஸ்ல இந்த படத்துல அவ்வளோவா ஒண்ணுமே இல்லை அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது காமெடி எங்கேயாவது வருமா அப்படின்ற மாதிரி தான் நானுமே எண்ட் வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 3 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு 4 பேர் மொத்தமா வந்து ஒரு தியேட்டர்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ அங்க தியேட்டருக்குள்ள ஒரு பேய் இருக்கு, அந்த இதுல இருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்றதான் ஸ்டோரி. ஆக்சுவலா நம்ம பங்களால பேய் இருக்க மாதிரி பார்த்துருப்போம், இல்லை ஒரு வீட்டுல பேய் இருக்க மாதிரி. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு தியேட்டர்னு ஒரு புது கான்செப்ட், புது லொகேஷன், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்குள்ள பெரிய ஹாரர் இருக்கா இல்லை காமெடி இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஆக்சுவலா எல்லாமே யூடியூபர்ஸ் தான், நிறைய கண்டென்ட்ஸ் பண்றவங்க, அவ்வளோ நம்மளை சிரிக்க வச்சிருக்காங்க டிஜிட்டல் மீடியால. அப்படின்னும் போது லைக் அவங்க பெரிய ஸ்கிரீனுக்கு வரும்போது கண்டிப்பா நம்ம அவங்க மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் அதை ஃபுல்ஃபில் பண்ணலையோ அப்படின்றது தான் அங்கே மேட்டர். பிகாஸ் யாருக்குமே அந்த ஒரு காமெடின்ற ஒன்றே கிடைக்கல, அந்த ஸ்பேஸே கிடைக்கல. மேபி ஹார்ட்லி 1 or 2 காமெடிஸ் வந்து அவர் எக்ஸ்பிரஷன் வந்து கோபி சுதாகரோடது கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலா ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறேன்னா, லைக் எல்லாருமே தனியாக இருக்கும் போது நல்லாவே பண்ணாங்க. லைக் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சது, விஜய் ஹரிஜா ஆகட்டும் இல்லை கோபி சுதாகர் ஆகட்டும், எல்லாரும் தனித்தனியாக அவங்கவுங்க சேனலில் பண்ணும்போது நல்லாவே பண்ணுறாங்க. பட் இங்கே வரும்போது லைக் ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ், ஒரு 13 பேர் மொத்தமாக கேரி ஆகிறாங்க. ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த 13 பேர் மொத்தமாக கேரி ஆகும்போது யாருக்குமே அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கல. ஆக்சுவலாக அதை டேரக்டர் கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கணும். அந்த கான்செப்ட்ல கண்டென்ட்ல மிஸ் பண்ணது அட்லீஸ்ட் அந்த ஆக்டிங் ஸ்கோப்பாவது கொடுத்துருந்துருக்கணும். அதுவும் கொடுக்காம அங்கேயும் இன்னொரு தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா 13 பேரும் த்ரூ அவுட் த மூவி ஃபுல்லா கேரி ஆகிறாங்க. பட் யாருக்குமே அந்த ஆக்டிங் ஸ்பேஸே கிடைக்கல. ஒரு மாதிரி கும்பலாவே ஒரே இடத்துல இருக்காங்க. ஒரு மாதிரி கச்சமுச்சானே இருக்கு ஃபுல் படமே. எங்கேயாவது ஒரு இடத்துல காமெடி இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிங் ஸ்கோப், லைக் ஒரு இடத்துல சென்டிமெண்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. காமெடி ட்ரையே அட்டம்ப்டே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கேங் வச்சு கண்டிப்பாக காமெடி தான் கண்டிப்பாக அட்டம் பண்ணியிருக்கணும். பட் அதுவே அட்டம் பண்ணலை அப்படின்னும் போது அதுக்கு மேலே படம் என்ன சொல்லணும் அப்படின்றது தெரில. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், லைக் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து நம்ம ஐபிஎல் ஆடும்போது தனித்தனியாக ஆடும்போது எவ்வளோ செமையாக ஆடுறாங்க. ஆனால் அவங்களே அதே மொத்தமாக வெஸ்ட் இண்டீஸுக்கு போய் ஆடுங்கன்னா சொதப்பிடுறாங்களே. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். தனித்தனியாக இருக்கும்போது நல்லா பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாம் சேரும் போது அவங்களுக்கான அந்த ஆக்டிங் ஸ்பேஸ் ஆர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கிடைக்கல இந்த படத்தில் அப்படின்றதான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கேயாவது லைக் ஒரு பிஜிஎம் ஆகட்டும் இல்லை ஒரு ஹாரர், எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்மளை ஒரு எந்த படமா இருந்தாலும் ஒரு 2 இடத்துலயாவது நம்மளை பயமுறுத்தும், ஹாரர் ஒரு மாதிரி ஜர்க் ஆக வைக்கும். ஆனா அந்த மாதிரி இந்த படத்துல எதுவுமே இல்லை. எங்கேயாவது ஒன்னாவது பிளஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு மாதிரி லைட்டா கிரிஞ்ச் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க மேல ஒரு லைட்டா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே இருந்துச்சு. பட் அது அவங்க பேசிக் ஒரு மூவியான ஒரு பேசிக் இது கூட அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலன்றது தான் இங்க பாயிண்ட். ஸோ செம்ம டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அண்ட் கண்டிப்பாக படத்தை பார்க்கவும் முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரேஞ்ச் செய்யுங்க.